அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிமொழி அறிவோம் என்ற சேனலின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களை அறியக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறான். இப்போது நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்கு ஏற்படுத்தி கொடுத்த பல சிறப்புகளில் ஒரு சிறப்பை பற்றிய ஹதீஸை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஹதீஸை அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அஹ்மத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீதில் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், கால ரஜுலுன், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, தூபா லிமன் ரஆக வ ஆமன பிக, யார் உங்களை பார்த்தாரோ இன்னும் உங்களை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தூபா லிமன் ரஆனி வ ஆமன பி, யார் என்னை பார்த்தாரோ இன்னும் என்னை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, சும்ம தூபா சும்ம தூபா சும்ம தூபா லிமன் ஆமன பி வலம் யரணி, அவருக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும், சுபசோபனம் உண்டாகட்டும் என்று 3 தடவை சொல்லி, யார் என்னை கொண்டு ஈமான் கொண்டாரோ இன்னும் என்னை பார்க்கவில்லையோ அவருக்கு 3 முறை சுபசோபனம் உண்டாகட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கால ரஜுலுன், அந்த மனிதர் கேட்டார், ஒமா தூபா யா ரசூலல்லாஹ், யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, சுபசோபனம் என்று சொன்னீர்களே, தூபா என்று சொன்னீர்களே, அந்த சுபசோபனம் என்னவென்று கேட்டார். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஷஜரத்துன் ஃபில் ஜன்னா, அந்த சுபசோபனம் என்பதாகிறது சுவனத்திலே உள்ள ஒரு மரமாக இருக்கும். மசீரத்து மியத்து சனா, இன்னொரு ஹதீஸில் மசீரத்து மியத்து ஆம், 100 வருட பயணம் தொலைவு உள்ள ஒரு மரமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஈமான் கொண்ட அந்த சஹாபா பெருமக்களுக்கு ஒரு சுபசோபனம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதாவது ஒரு சொர்க்கத்துடைய மரம் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காமல் ஈமான் கொண்டார்களோ, அதாவது சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையாகிய தாபிஈன்களிலிருந்து கடைசி கியாமத்து நாள் வரை வரக்கூடிய உம்மத்துமார்களில் யாரெல்லாம் ஈமான் கொள்கிறார்களோ அந்த எல்லா மக்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தடவை சுபசோபனம் என்று சொன்னார்கள். அதாவது 3 சோனத்துடைய மரம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொள்ளுதல் என்று சொன்னால் அவர்கள் எதையெல்லாம் சொல்லுகிறார்களோ அந்த ஒவ்வொரு செய்தியை நம்புவதற்கு பேர் ஈமான் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனம் இருக்கிறது என்று சொன்னார்கள், நாம் ஈமான் கொள்கிறோம். இந்த ஈமான் கொண்டதற்கு அல்லாஹ் தஆலா 3 சுபசோபனத்தை அல்லாஹ் நமக்கு தருகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதனுக்கு சோதனை அதிகமாக வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவரை நேசிக்கிறான் என்று சொன்னார்கள். இதை நாம் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னால் நமக்கு 3 சுபசோபனம், 3 விதமான சொர்க்கத்துடைய மரம் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் சொன்னார்களோ அதை ஒவ்வொன்றாக நாம் நம்புவோம் என்று சொன்னால் ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹு தஆலாவுடைய புறத்திலிருந்து 3 விதமான சோபனங்கள் நமக்கு வருகிறது. அந்த சுபசோபனம் ஒரு மரம், அந்த மரத்துடைய தொலைவு எவ்வளவு என்று சொன்னால்
அந்த கிளை ஆரம்பித்ததிலிருந்து அந்த மரத்துடைய கட்டையை போய் நாம் அடையும் வரை கிட்டத்தட்ட 100 வருடத்துடைய பயண தொலைவு இருக்கிறது. அவ்வளோ அந்த அளவு மிகப்பெரிய ஒரு சுவனத்துடைய மரத்தை அல்லாஹ் தருகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யார் அவர்களை பார்த்து ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு சுன்னத்தை பின்பற்றினால், ஒரு செய்தியை ஈமான் கொண்டால் ஒரு மரம், நமக்கு யார் பார்க்கவில்லையோ அவர்கள் ஒரு சுன்னத்தை ஒரு விஷயத்தை ஈமான் கொண்டால் அவர்களுக்கு 3 மரம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுபவர்களாகவும் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் முழுமையாக ஈமான் கொள்பவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கில் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.